உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545. முக்கியமான விஷயம் பேசணும்னா உள்ள வச்சு பேசக்கூடாது. என் கேண்டிடேட் வந்தாங்க நிக்க விடல. புரியுதா? எவன் அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்தானே ஆபீசர் சொன்னானே. ஏய் என்னடா ஒரு நாள் அவங்க என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்னேன். ஆக்சுவலி எனக்கு வந்து ரெட் கார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. ஸோ எதுக்கு ரெட் கார்டு கொடுத்தாங்க, அது விஷயம் என்ன, அதெல்லாம் அது வேற ஒரு கதை. ஸோ நான் வந்து சரி ஓகே ரெட் கார்டு கொடுத்தாங்கன்னா தொழில் ரீதியாக நம்ம எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது, என்னை வந்து சின்ன தெரியல சீரியல் எதுவும் நடிக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி 1 இயருக்கு தடை பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் வந்து என்ன நினச்சேன், சரி ஓகே சீரியலில் நடிக்கக்கூடாது, நம்ம வந்து சங்கத்தில் வந்து நிற்கலாம், மெம்பராக நிற்கலாம். ஏன்னா எனக்கு ரெட் கார்டு கொடுத்தது எனக்கு நியாயமாக படலை. இதை நான் வந்து சொன்னப்போ வந்து சில பல காரணங்களால் அப்போது தலைவராக இருந்த சிவன் ஸ்ரீனிவாசன் சாராலையும் வந்து அதை தடுக்க முடியல. ஸோ அதனால நான் என்ன நினச்சேன், அட்லீஸ்ட் நான் உள்ளே வந்தால் என்ன மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கிற ஆர்டிஸ்ட் வரும்போது அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு நான் மெம்பராக நிற்கலாம், கமிட்டி மெம்பராக நிற்கலாம் அப்படின்னு வந்தேன். அப்போது வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா வந்து ரெட் கார்டு இருக்கிறதுனால நம்ம வந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஆனால் பைலாவில் பார்க்கும்போது லைக் இந்த மாதிரி வழக்கு நடந்துகிட்டே இருக்கும்போதே யாரும் நிற்க முடியாதுன்னு தான் இருந்துச்சு. பட் வேறு பைலாஸ்லாம் காமிச்சாங்க. சரி ஓகே என்னால் ப்ரொடியூசருக்கு வந்து லாஸ் அப்படி இப்படின்னு நிறைய இது காமிச்சாங்க. சரி ஓகே அப்படின்ற மாதிரி நானும் விட்டுட்டேன். சரி நான் வந்து எலெக்ஷன்லேயும் நிற்கலை, நான் ஓட்டு தான் போட வந்தேன். ஏங்க எலெக்ஷனில் நிற்காதவங்க ஓட்டு போடக்கூடாதா? அந்த உரிமையும் இல்லையா? இப்போ வந்து இது அன்றைக்கே சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, நான் இவ்வளோ தூரம் ஓட்டு போட வந்ததுக்கப்புறம் சொல்கிறாங்க நீங்கள் ஓட்டும் போட முடியாது. ஏன்னா வந்து அந்த விஷயம் 1 இயர் அந்த ரெட் கார்டு இருக்குது அப்படின்னு அது வந்து தொழில் ரீதியாக தானே தடை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் ஓட்டு போடுற உரிமையை ஏன் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரியல. அண்ட் வந்து இது பண்ணது யார் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து நம்ம பரத் அண்ணா அண்ட் அவங்களோட டீமில் இருக்கிற தேவானந்த் அவங்க தான் வந்து இந்த அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. சரி ஓகே அப்ஜெக்ஷன் லெட்டர் கொடுத்துருக்கீங்க, உங்களை தான் ஃபஸ்ட்டு வந்து பார்க்குறேன். வந்து பார்க்கும்போது மட்டும் கட்டி பிடிச்சி வாமா மறக்காமல் ஓட்டு போட்டுருமா, அப்போ எப்படி என்ன ஓட்டு போட சொல்லி கேட்குறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏதாவது ஒரு பொண்ணு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா உடனே ரெட் கார்டு கொடுத்து அவங்கள பேன் பண்ணி சில வருஷம் வச்சுருவீங்க. இதனால சரி ஓகே என்னால் உங்களுக்கு லாஸே ஆயிடுச்சு, ஐ ஃபீல் வெரி சாரி அபவுட் தட். ஆனால் நீங்கள் என்னை பேன் பண்ணி நான் வந்து சம்பாதிக்காமல் இருந்ததுனால உங்களுக்கு நீங்கள் லாஸ் ஆனது உங்களுக்கு திருப்பி கிடைச்சிருமா? இல்லை அதில் என்ன உங்களுக்கு கிடைக்குது? சின்ன ஒரு சந்தோஷம். அந்த சந்தோஷமாக நீங்கள் இருக்கீங்களா? ஓகே நீங்கள் சந்தோஷமாக இருங்க, தேங்க்யூ. அதான் சொன்னேன், அது வேற ஒரு கதை, அது நம்ம இங்கே கொண்டு வர வேணாம். நம்ம எலெக்ஷன் ஓட் அது மட்டும் பேசுவோம். ஏன்னா அதை பற்றி பேசணுன்னா அது இன்னும் ரொம்ப டீட்டெயில்டாக போகணும், அது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஸோ அது மட்டும் இப்போ வேண்டாம். 18 வயசு ஆகலை அதனால தான் ஐயா எனக்கு 21 வயசு ஆகுதுங்கய்யா. ஸோ அதுதான் நான் எலிஜிபிலிட்டிலாம் பார்த்தேன். நான் வந்து 3 வருஷமாக மெம்பராக இருக்கேன். ஸோ என்னால் கேண்டிடேட்டாகவும் நிற்க முடியும், என்னால் ஓட்டும் பண்ண முடியும். பட் ஆனால் என்னோடய பேசிக் ரைட்ஸே என்கிட்டேருந்து பறிக்கப்பட்டிருக்கு. ஸோ அதுதான் அது எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா நான் வந்து உழைக்கும் கரங்கள் அணியில் வந்து நிற்கிறதுக்காக இருந்தேன், ஆனால் என்னை நிற்க விடலை. அண்ட் இது வரைக்கும் சங்கத்துலேருந்து எனக்கு ப்ராப்பராக ஒரு லெட்டர் கூட வரல. நான் பேன் ஆனதுக்கும் சரி, ஃபஸ்ட் டைம் நான் என்னை பேன் பண்ணிட்டாங்கன்றதே எனக்கு தெரியாது. ஏன்னா நான் வந்து அதுக்கப்புறம் வேறு ஷோஸ்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது தான் பிரச்சனையாக பண்ணுறாங்க. அப்போ எனக்கு நீங்கள் லெட்டர் கூட அனுப்பலையே அப்படின்றது தான் என்னோடய ஃபஸ்ட் கேள்வியாக இருந்துச்சு. சங்கத்தில் வந்து ஃபஸ்ட்டு நடக்கும்போது கூப்பிட்டு விசாரிக்கல. பட் ஆனால் அது வேற ஒரு கதை. ஸோ அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங்லாம் நடந்தது. பட் அதில் ஆனால் என் தரப்பு பெருசாக கேட்கப்படலை. அதெல்லாம் நம்ம இங்கே கொண்டு வர வேணாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ என்னோட இந்த ஓட்டிங் இந்த ரைட் போனதும் சரி, அதுக்கு முன்னாடி நான் மெம்பராக நிற்கக்கூடாதுன்னு சொன்னதும் சரி, எதுக்குமே எனக்கு ப்ராப்பராக ஒரு லெட்டரோ இல்லை ஒரு எக்ஸ்ப்ளனேஷனோ எதுவுமே வரலை. நாங்களாக போய் கேட்கும்போது தான் அது நம்ம விட்டுடலாம் அது ப்ளீஸ் தயவுசெய்து என்ன கேட்காதீங்க அப்படின்னு. அதான் நான் பரத் அண்ணா டீம்லேருந்து பரத் அண்ணாவும் தேவானந்த் அவங்களும் அப்படின்றது தான் எனக்கு மேலே சொன்னாங்க. ஸோ அதுதான் எனக்கு தெரியும். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்டு கால் 04445454545.